இந்த டைம் ஃபோன் எடுக்கல போல. என்னடா இது? ஒரு 3000 ரூபாய் வாங்குறதுக்கு 30 கால் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்படி அலைய வைக்கிறாங்க. நான் அப்பவே சொன்னேன்னா ஃபுல் பேமெண்ட் வாங்குன்னு, நீ தான் கேட்கவே இல்ல. வாங்கியிருக்கணும் தான். வாங்கலையே. பேசாம அவங்க வீட்டுக்கே போய் கேட்போம். வண்டி எட. சரி வா, வசூல் பண்ணாதான் இன்னைக்கு எனக்கு பேமெண்ட். 1 வீக் ஆச்சு, நம்மளே பண்ணுவோம், வேற என்ன பண்றது. ஹலோ பூஜா, 1 வீக் ஆயிடுச்சு, இன்னும் நீங்க பேமெண்ட் போடலையே. கல்யாணத்தப்போ எங்க அம்மா ஏதோ என் கசினுக்கு மேக்கப் போட சொன்னாங்களாம், அப்புறம் என் சித்திக்கு மேக்கப் போட சொன்னாங்களாம். வெறும் டச் அப் தான், ஆனா அவ பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதான் அம்மா கொஞ்சம் கோவமா இருக்காங்க. ஏங்க, நான் உங்களுக்கு மட்டும் தாங்க மேக்கப் போட வந்தேன், உங்களுக்கு மட்டும் தான் புக்கும் பண்ணியிருந்தேன். எல்லாருக்கும் போட சொன்னா எப்படிங்க போட முடியும்? நீங்க காலை ஃபுல்லா பார்க்க போறது உங்க வெட்டிங் ஆல்பம் தான், அதுலயும் உங்களை அழகா காமிச்சிருக்குன்னா நான் பண்ண ஒர்க் தானங்க. இப்படி அழகான மெமரிஸை சேவ் பண்ணி தந்தது நான் தானே. எங்களுக்கே இப்படி பேமெண்ட் போடாம இருந்தா எப்படிங்க, நல்லாவா இருக்கு? என்னடா கட் பண்ணிட்டாங்க? அவ கிடக்குறா, அது ஒரு மூஞ்சின் மேக்கப் போட போன பத்தியா, நம்மள சொல்லணும். இதுல வேற ஷைனிங்கா வேணும், பிரைட்டா வேணும், இந்த பூஜா மாதிரி நேரத்துல ஏதாவது ரோஸ் கலர் வேணும்னு சீன் போட்டுட்டு இருக்கா வேற. டி சும்மா இருக்க மாட்டேன். பேமெண்டே போடல, அப்புறம் அதுக்கு போய் மரியாதை கொடுத்துக்கிட்டு. ஐ ஏய், என்ன சிரிக்கிற? பேமெண்ட் பண்ணிட்டாங்கடா. பேமெண்ட் போட்டாங்களா? ஆமா. ஐ ஒரே ஜாலி தான், ஃபன் தான், பார்ட்டி தான். ஐய பைத்தியம். மா சீக்கிரமாமா. வரேன்டி. நீங்க என்ன இங்க ராகவி? நீங்க தான் எனக்கு அடங்காரி மாதிரி அலைய வைக்கிறீங்களே பேமெண்ட்டை போடாம. அது வந்து அது சாரிங்க. மெஹந்தி நல்லா இருந்துச்சா? செமையா இருந்துச்சுங்க, சொல்லவே மறந்துட்டேன். எனக்கு 25 லைக்ஸ் வந்துச்சு தெரியுமா? அது மட்டும் இல்லாம யாரடி இந்த மெஹந்தி போட்டாங்க அப்படின்னு கேட்டு கேட்டு செமையா இருந்துச்சுன்னு சொன்னாங்க தெரியுமா? எனக்கு செமையா இல்ல. ஏங்க என்னாச்சு? அதான் காசு கொடுக்க மாட்டீங்க, காலை எடுக்க மாட்டீங்களே. இன்னைக்கு நீங்க பேமெண்ட் போட்டாதான் நான் நவுருவேன். அது நான் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது, பேமெண்ட் போட்டாதான் நான் நவுருவேன். அம்மாடி, அன்னைக்கு நீ இவ கல்யாணத்துக்கு மெகந்தி போட வந்த பொண்ணு தானே? சரியான நேரத்துல வந்த. இவளை மறு வீட்டு கூட்டு போறதுக்காக சொந்தக்காரங்களா வந்திருக்காங்க. வந்து அவங்க மெகந்தி போடுவா. வாமா. இன்னும் 10 பேருக்கு போடணுமா? இந்த 3000 ரூபாயே தெரியல. ஆளை விடுங்க, நீங்க காசே வரல. ஏய் 5-10 போட்டு தரோம் சொல்லி ஆமாங்க, 50 ரூபீஸ் தரோம்.